ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மேக்ஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சம்ஸ் இப்போ பார்க்கலாமா? இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம் நம்ம. இப்போ 42 × 52 இதை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு 2 டிஜிட்டில் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எப்படின்னா 2 2s என்ன சைடில் பார்க்கலாமா? 2 2s 4 போட்டாச்சா? இங்கே 4 போட்டுடணும், ஏன்னா இங்கே 1 டிஜிட் தான் இருக்குது, அதனால் இங்கே 4 போட்டுடணும். நெக்ஸ்ட் டிஜிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த நம்பரால் தான் பண்ணணும், இந்த நம்பரால் பண்ணக்கூடாது. இங்கே செகண்டில் தான் இந்த நம்பரால் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்ப்போமா? 2 2s 4 பண்ணியாச்சு. இப்போ 4 2s சைடில் போட்டு பார்ப்போமா? 4 2s 8. இப்போ 8 ஒரே டிஜிட்டில் தான் வந்திருக்கு, அப்போ 8 போட்டாச்சு. இப்போ 2 டிஜிட் வந்துச்சுன்னா, இப்போ 4ல் வந்து 2 டிஜிட் வந்துடுச்சு. இப்போ 40 வந்துருச்சுன்னா அதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 14 இங்கே சைடில் எழுதிட்டு 14 இங்கே சைடில் எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே வந்து 4 போட்டுடணும். இப்போ 4 2s 8 வந்துருச்சா? 8க்கு அப்புறம் என்ன? இங்கே மீதி 1 இருக்கா? 8க்கு அப்புறம் என்ன? 9 போட்டுடணும் இங்கே. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். இப்போ இது வேண்டாம், இதை எழுதிக்க வேண்டாம். அடுத்தது வந்து இந்த டிஜிட்டில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இங்கிட்ட இது பண்ணுறதுனால இங்கிட்ட எழுதணும். இப்போ இங்கேருந்து இப்படி பண்ணுறோன்னா இங்கே தான் எழுதணும். இந்த இதில் ஒரு நம்பரும் போட தேவையில்லை, இங்கே இன்ட்டு போட்டுற விடியே தான். இப்போ 5 2s என்ன? இந்த சைடில் பார்ப்போமா? 5 2s 10 வந்துருச்சா? 10 வந்த பிறகு அது 2 டிஜிட்டாக இருக்குல்ல, 2 டிஜிட்டாக இருக்கும்போது இங்கே சைடில் 10ன்னு போட்டுக்கணும். போட்ட பிறகு 0வை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இங்கே சைடில் 0 போட்டுக்கணும். போட்ட பிறகு அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். 5 4s என்ன? 5 4s 20 வந்துருச்சா? இப்போ 2 டிஜிட் வந்திருக்கா? அப்போ இங்கே ஒரு நம்பர் இருக்கா? 21 வந்து லாஸ்ட் ஒன்றுங்கிறதுனால நம்ம வந்து 2 நம்பரும் போட்டுக்கலாம். இப்போ 21 போட்டாச்சு. இப்போ இங்கே இது வந்து இப்போ இங்கே ஒன்றும் வரலன்னா அப்போ 4 மட்டும்தானே இருக்குது, இங்கே கீழே இந்த வேறு நம்பரும் இல்லைல்ல, அப்போ 4 போட்டுடணும். போட்ட பிறகு அடுத்த நம்பருக்கு போயிடலாம். இப்போ 8ம் இப்போ இந்த 0 இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த மல்டிப்ளை இன்ட்டு போட்டோம்ல, இதே மாதிரி தான் இதுவும். அப்போ இங்கே 8 போட்டுக்கலாம். போட்ட பிறகு இந்த நம்பருக்கு மேலேயும் எந்த நம்பரும் இல்லை, அதனால் வந்து இதே நம்பரை தான் போட்டுறணும். இப்போ பார்த்தீங்களா, ஆன்சர் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ அடுத்த சம் மல்டிப்ளை. இந்த சம் ரொம்ப ஈஸி. 7 2s என்ன? 7 2s 14 வந்துருச்சா? 14 வந்த பிறகு இங்கே 2 டிஜிட் இருக்கா? இப்போ 1 4 1 அடித்த பிறகு 4 இங்கே போட்டாச்சு. இப்போ அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். 7 5s 35 போட்டாச்சா? இப்போ இங்கே ஒரு டிஜிட் இருக்கா, அதனால் 35க்கு அடுத்த நம்பர் என்ன? 36. இப்போ இங்கே 36. அடுத்தது 1 2 is 2, 1 5 is 5. இப்போ இங்கே ஒரு டிஜிட்டும் இல்லையா, அதனால் இங்கே 4 போட்டுடணும். போட்டுட்டு அடுத்ததாக இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், கீழே உள்ளதை ஆட் பண்ணணும். அடுத்தது இப்போ வந்து இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். 6 in the mind, 2 in hand. 6க்கு அடுத்த நம்பர் 7 8.
8 வந்துருச்சா, 8 போட்டுடணும். இப்போ இதுக்கு அடுத்த நம்பரை சொல்லணும். 3 in the mind, 5 in hand. 3க்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? 4, 5, 8, 6, 7, 8. 8 வந்துருச்சா, 8, 8, 4 வந்துருச்சு. இப்போ அடிஷன் பார்க்க போகிறோம். அடிஷன் ரொம்ப ஈஸி. இப்போ அடிஷன் பார்க்கலாமா? 4 in the mind, 2 in hand. 4க்கு அடுத்த நம்பர் 5, 6, 6. 5 in the mind, 7 in hand. 5க்கு அடுத்த நம்பர் 6, 7, 8, 9, 10, 11, 12. 126 வந்துருச்சா? அடுத்தது அதுதான் ஆன்சர். அடுத்தது பார்ப்போம். 7 in the mind, 3 in hand. 7க்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? 8, 9, 10. 2 digit வந்துருச்சா? 2 digit வந்தோடனே 0 அடிச்சுட்டு 0வை இங்கே போட்டுடணும். போட்ட பிறகு அடுத்தது மிச்சம் இந்த 1 இருக்குல்ல, இதில் ஆட் பண்ணும்போது நம்ம இந்த 1 அப்படியே சேர்த்துக்கணும். இப்போ 1, 6, 1ஐயும் 6ஐயும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் 1 in the mind, 6 in hand. 1க்கு அடுத்த நம்பர் 2, 3, 4, 5, 6, 7. 7 வந்துருச்சா? அப்புறம் 8 போட்டுடணும். இங்கே வந்து மிச்சம் 1 இருக்குல்ல, அதில் 8 போட்டுடணும். 8 இங்கே போட்டாச்சு. இப்போ நம்ம அடிஷன் பார்க்க போகிறோம். இப்போ வந்து 3ஐயும் 99ஐயும் இப்போ ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணணுன்னா நான் இங்கே ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். 1, 3 டேபிளில் எண்ணி பாருங்கள். 3 டேபிளில் 9 வருதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒரு நம்பரை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த நம்பர் எடுக்கணும். 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9. அப்போ இங்கே 3 போட்டுக்கணும். 3 3s are 9 வந்துருச்சா? இப்போ இங்கே பக்கத்தில் உள்ள நம்பரை அப்படியே கீழே இறக்கிடணும். 99 வந்துருச்சா ரெண்டுமே? ஏன்னா இங்கே மேலே ஆட் பண்ணக்கூடாது. 99 வந்துருச்சா? 99 வந்த பிறகு அடுத்தது திரும்பியும் இந்த நம்பர் எந்த டேபிளில் வருதுன்னு பார்க்கணும். 3 டேபிளில் தான் வரும். 3 டேபிளில் இப்போ 9 வருதான்னு பாருங்கள். 1 3 is 3, 2 3s are 3 3s are 9, 3 3s are 9. 9 வந்துருச்சா? 9 வந்த பிறகு இங்கே ஒரு நம்பரும் இல்லை, வேறு நம்பரும் இல்லை, அதனால வந்து இங்கே 0 போட்டுக்கணும். இந்த சம் முடிஞ்சிருச்சு. அடுத்த சம் போகலாமா? இப்போ இங்கே 4 எப்படி வந்துச்சு? 2 டேபிளில் 4 வருதான்னு பாருங்கள். 1 2 is 2, 2 2s are 4. அப்போ இங்கே 2 போட்டுக்கணும். 2 போட்டாச்சு. இப்போ பக்கத்தில் உள்ள நம்பரை அப்படியே கீழே இறக்கிடணும். இறக்குன பிறகு அடுத்தது 1 2 is 2. 1 2 is 2 போட்டாச்சா? இங்கே 2 2 தானே இருக்குது, அப்போ 0 போட்டுடணும். இப்போ அடுத்த சம். இந்த சம் ரொம்ப ஈஸி, எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணுங்கள். 1 in the mind, 3 in hand. 1க்கு அடுத்த நம்பர் 2 3 4. 4 வந்துருச்சா? இங்கே 4 போட்டுக்கணும். அடுத்தது இந்த 2 நம்பரையும் எடுக்கணும். 2 in the mind, 5 in hand. 2க்கு அடுத்த நம்பர் 3 4 5 6 7. 7 வந்துருச்சா? அப்புறம் வந்து இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். 4 in the mind, 3 in hand. 4க்கு அடுத்த நம்பர் 5 6 7. திரும்பி இங்கே 7 வந்துருச்சா? 7 வந்த பிறகு 2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணணும். 2 in the mind, 1 in hand. 2க்கு அடுத்த நம்பர் 3. 3 போட்டாச்சா? இப்போ இந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும். பாப்பாமா கீழே 4 + 7 + 7 + 3 is equal. இப்போ இதை பாப்போமா, ஆட் பண்ணுறதை பார்ப்போமா? 4 in the mind, 7 in hand. 4க்கு அடுத்த நம்பர் 5 6 7 8 9 10 11. 11 வந்துருச்சா? இப்போ 11 இங்கே மேலே போட தேவையில்லை. அப்புறம் இது
இப்போ 4ம் 7ம் இருக்குல்ல, இதை இப்போ ஆட் பண்ணணும். நான் இப்போ தப்பாக பண்ணிட்டேன், சாரி. 4 in the mind, 7 in hand. 4க்கு அடுத்த நம்பர் 5, 6, 7, 8, 9, 10, 11. 11 வந்துருச்சு. அதை பக்கத்தில் போட தேவையில்ல, ஏன்னா அது ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லித்தரேன். 11 வந்துருச்சா? இப்போ 7 கூட 11 ஆட் பண்ணணும். 11 in the mind, 7 in the hand. 11க்கு அடுத்த நம்பர் 11க்கு அடுத்த நம்பர் என்ன? 12, 13, 14, 15, 16, 17, 18 வந்துருச்சு. 18ஐயும் இந்த 3ஐயும் கூட்டுங்க. 18க்கு அடுத்த நம்பர் 19, 20, 21. 21 the answer. 21. அடுத்தது பார்ப்போமா? இப்போ இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கோம். ஓகே, 6ஐயும் 7ஐயும் இப்போ ஆட் பண்ணோம். 6 in the mind, 7 in hand. 6க்கு அடுத்த நம்பர் 7, 8, 9, 10, 11, 12, 13. 13 போட்டாச்சா? இப்போ அடுத்தது 6ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணணும். 6 in the 8 in the mind, 9 in the hand. அச்சோ